வணக்கம் தல, வெல்கம் டு எம்ஜிஎம்எஸ் தமிழ். ஒரு நாள் கவர்மெண்ட் ஸ்கூலில் பெரிய சம்பவம் ஒன்று நடந்துச்சு. அது என்னென்னா, பசங்க வந்து மாடல் கட்டிங்கு, ஒன் சைடு பாக்ஸு, புள்ளிங்க கட்டிங் மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆனால் வாத்தியார் வந்து எத்தனை டைம் சொல்லி பார்த்துருக்காங்க, வார்ன் பண்ணியிருக்காங்க. பசங்க வந்து கேட்குற மாதிரியே தெரியல. அதனால் அந்த ஸ்கூல் ஹெச்எம் என்ன பண்ணாங்கன்னா, எங்களை கூப்பிட்டு ஒரு 30 பேர் செலக்ட் பண்ணாங்க. அதிகம் பேர் யார் முடி வச்சிருக்கு, புள்ளிங்க கட்டிங், பாக்ஸு, ஒன் சைடு, அதுமாரி யாரெல்லாம் அதிகம் பேர் வெட்டியிருக்காங்களோ அவங்களாம் கூப்பிட்டு செலக்ட் பண்ணி வெட்ட சொல்லிட்டாங்க ஃபுல்லாகவே. அவங்க 30 பேருக்கு முடி வெட்ட தான் நான், எங்கள் அண்ணன், என் தம்பி 3 பேர் சேர்ந்து முடி வெட்ட வந்திருக்கோம். ஆனால் பசங்க வந்து ஸ்கூலில் வந்து முடி வெட்டும் போதும் லைட்டாக விட, நான் முடி கொஞ்சம் மேலே அதிகமாக விடணும் அங்கேயும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இல்லைப்பா, ஸ்கூலில் வந்து வெட்டுறேன்ப்பா, டீசெண்டாக வெட்டிக்குப்பான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நாங்கள் ஷார்ட்டாகவே அடிச்சு விட்டோம். ஒரு சில பேர் கமெண்ட்டில் கேட்பீங்க, ஏன் ப்ரோ நீங்கள் தானே அப்படிலாம் முடி வெட்டி கொடுத்து, நீங்கள் டீசெண்டாக கடையிலே வெட்டி கொடுத்தானே அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. பட் நாங்கள் வந்து கடையில் அப்படி வெட்டினா நாளைக்கு என் கடை பக்கம் ஒருத்தர் கூட வர மாட்டாங்க. அது பிஸ்னஸ்ன்ற ஒரே காரணத்துக்கு நான் ஸ்கூலில் போயிட்டு அவங்க சொல்கிற மாதிரி தான் ஹேர் கட் பண்ணோம் டீசெண்டாக. இந்த வீடியோ ஃபுல் வீடியோ இருக்கும் தான் ஹெச்எம் ஃபஸ்ட்டு கேட்டேன். அவர் வந்து வீடியோ எடுக்க ஒத்துக்கல. அதுக்கப்புறம் ஷார்ட் வீடியோ மட்டும் எடுத்து வச்சிருந்தேன். சார் நீங்கள் சேர்த்து ஒரு நல்ல விஷயம் தான் சார், அதை ஏன் சார் வீடியோ எடுத்து போட வேணாம் சொல்கிறீங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட பிறகு சரி போடுன்னு சொல்லிட்டு, எப்படி நம்ம வீடியோ பார்க்குற எல்லா பசங்களாக தான் இருப்பீங்க. இந்த வீடியோவில் வர மாதிரி நீங்கள் எவ்வளோ பேர் முடி வெட்டி ஸ்கூலில் மாட்டிருக்கீங்க அது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்கள் கமெண்ட்ஸ் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.